மதுரை ரயில் நிலையத்தில் நாளொன்றுக்கு 1 லட்சம் வரையிலான பயணிகள் பயன்படுத்தும் அளவிற்கு மறுசீரமைக்கப்பட்டு வருவதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேட்டியளித்துள்ளார். மதுரை ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிகளை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் மதுரை கோட்ட மேலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதுரை எம்பி சு வெங்கடேசன், ரயில்வே மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிடப்பட்ட காலத்தில் முடிவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் தற்போது வரையில் 28% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் நாள் ஒன்றுக்குள் 1 லட்சம் பயணிகள் பயன்படுத்துவதற்கு ஏதுவான வசதிகள் கொண்டதாக இந்த ரயில் நிலையம் இருக்கும் என்றும் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு ஆரம்ப பள்ளி நுழைவாயில் அருகே கழிவுநீர் தேக்கமடைந்துள்ளதால் மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவுமோ என பெற்றோர்கள் அச்சத்தில் உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த இரண்டாடி கிராமத்தில் அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இரண்டாடி கிராமத்தில் உள்ள அனைத்து கழிவுநீர் கால்வாய் நீரும் இந்த பள்ளியின் அருகே வந்து தேங்குகிறது. மேலும் மழை அதிகமான காலங்களில் இந்த பள்ளியின் அருகே அதிக அளவில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தேங்கி குழந்தைகளுக்கு தொற்றுநோய் பரவுமோ என்ற அச்சத்தில் பெற்றோர்கள் உள்ளனர். இதனால் இந்த கழிவுநீர் செல்வதற்கு கிராம நிர்வாகம் உடனடியாக பாதை அமைத்து அங்கு கழிவுநீர் தேங்காமல் செல்வதற்கு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வட்டாட்சியர் ராஜலட்சுமி தலைமையில் பள்ளி குழந்தைகள் போதை விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வித்யாபீடம் பள்ளி மாணவர்கள் போதை விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் போதைப் பொருளை பயன்படுத்தாதீர், போதைப் பொருள் பயன்படுத்துவதால் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் இழக்கக்கூடும் எனவும் குடும்பங்கள் வறுமையில் தள்ளப்படும் எனவும் விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்தி ஈடுபட்டனர். இந்த பேரணியை வட்டாட்சியர் ராஜலட்சுமி, நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் துவக்கி வைத்தனர். கோவை மருதம்கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2024 சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் துவக்கி வைத்தார். கோவை வ.உ.சி. பூங்கா அருகில் உள்ள மருதம்கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இங்கு தீபாவளி சிறப்பு விற்பனைக்காக கைத்தறி ரகங்கள் அனைத்து விற்பனை நிலையங்களிலும் 30% சிறப்பு தள்ளுபடியாக வழங்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பள்ளி குழந்தைகள் கூடுதல் கட்டிடம் இல்லாததால் மரத்தடியில் தரையில் அமர்ந்து படிக்கும் நிலை உள்ளதால் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளியும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியும் ஒரே இடத்தில் இயங்கி வருகிறது. இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் மாணவர்கள் படிக்க போதுமான கட்டிட வசதி இல்லாததால் தொடக்கப்பள்ளி பயிலும் குழந்தைகள் கடும் வெயிலில் மரத்தடியில் அமர்ந்து படித்து வருகின்றனர். இதனால் அவர்கள் கடுமையான வெயில் தாக்கத்தால் பாதிக்கப்படுவதாக கூறி பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டி தர வேண்டும் என்று பெற்றோர்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த வழியாகத்தான் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்வதால் மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் சாலையை கடக்க வேகத்தடை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொடைக்கானலில் நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி துவக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு சுமார் 12 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சாலை விரிவாக்கத்தின் இருபுறங்களிலும் புதிதாக கடைகளை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் சென்று வருவது பெரும் இடையூறாக இருப்பதாக கூறி இதனை சரி செய்ய பல்வேறு தரப்பினர் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருந்தனர். இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்
ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற எச்சரிக்கை விடுத்தது. இதன் காரணமாக இன்று முதல் கட்டமாக ஏரி சாலை சந்திப்பில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு கடை வைத்திருந்த ஒருவர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் 15வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் இந்தியா தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு மற்றும் தொழிற்சாலை அங்கீகாரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதியில் இருந்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வகையில் இன்று 15வது நாளில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தொழிற்சாலை ஊழியர்களிடம் CITU தொழிற்சங்க மாநில செயலாளர் முத்துக்குமார் பேசுகையில், தலைமை செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு சுமூக நிலையும் எட்டப்படவில்லை எனவும், இதனைத் தொடர்ந்து வருகிற 1ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது எனவும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் நடந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று தூய்மை பணியாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி கோட்டை பகுதியில் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் தூய்மையே சேவை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் உடைகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் சுத்தம் செய்வது குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் பின்பு தூய்மை பாரதம் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கூடுதல் ஆட்சியர் அப்துல் ரசூல், வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார், வட்டாட்சியர் புவியரசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே 15 ஆடுகளை திருடிச் சென்ற திருட்டு கும்பலை பிடித்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த காவனூர் கிராமத்தில் ராமச்சந்திரன், அன்பரசன், ரமேஷ் மற்றும் மதியழகன் ஆகிய 4வரும் சேர்ந்து 600 செம்மறி ஆடுகள் மற்றும் பள்ளை ஆடுகளை வளர்த்து வந்துள்ளனர். இதையறிந்து நள்ளிரவில் வந்த ஒரு கும்பல் ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்த ராமச்சந்திரனை கை கால்களை கட்டி போட்டுவிட்டு 15 ஆடுகளை திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட ஆட்டின் உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் புவனகிரி அடுத்த அகர ஆலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மதிவாணன், சதீஷ்குமார் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் உட்பட 3வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சரக்கு வாகனம் மூலம் ஆடுகளை கடத்தி சென்றதும் கள்ளக்குறிச்சி அருகே சந்தையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. பின்னர் அவர்களிடம் இருந்த வாகனம் மற்றும் ஆடு விற்ற பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 17 வயது சிறுவனை கூர்நோக்கு இல்லத்திற்கும் மீதமுள்ள 2 பேரை கடலூர் மத்திய சிறைச்சாலைக்கும் கொண்டு சென்று அடைத்தனர். உத்தரமேரூர் அருகே கணவனை இழந்த பெண் மாற்றுத்திறனாளி குழந்தையுடன் தனியாக வாழ்ந்து வருவதால் அரசு வேலை ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாண்டவாக்கம் கிராமத்தில் தாமரைக்குளம் தெருவில் வசித்து வருபவர் மலர். இவரின் கணவர் மஞ்சள் காமாலை நோய் காரணமாக உயிரிழந்த நிலையில் ஒரே பிரசவத்தில் பிறந்த 4 வயது உடைய 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இதில் ஒரு குழந்தை யுகேஸ்வரன் மூளை வளர்ச்சியின்றி கை கால்கள் நடக்க முடியாமல் மாற்றுத்திறனாளி குழந்தையாக உள்ளார். இந்த நிலையில் கணவர் இழந்த மலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தாய் வீட்டின் அருகே மாற்றுத்திறனாளி கைக்குழந்தை வைத்துக் கொண்டு தனியாக வசித்து வருகிறார். அவருக்கு வருமானம் எதுவும் இல்லாததால் குழந்தைகளை கவனிக்க கடும் சிரமப்படுவதாக கூறி அரசு வேலை ஏற்படுத்தி தர கோரிக்கை வைத்துள்ளார். 2 வரை நான் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, இறந்துட்டாங்க. மஞ்சள் காமில் வந்து இறந்துட்டனால எனக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறந்த, அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. அதில் விட்டு பிறந்த உடனே ஒரு பாப்பா வலி போகிறதுனால மூளை வளர்ச்சி இல்லாமல் அந்த குழந்தை இருக்காங்க. ஒரு பாப்பா தான் நல்லா இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இவங்களை வச்சுருந்த குழந்தைய வச்சுட்டு எந்த வேலைக்கும் போக முடியல. எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிறது எது செய்யலை. நம்மளுக்கு அந்த சைடு மாமியார் வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு சண்டை பார்த்துக்கிட்டு இருக்கா, சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா ஆள் இல்லை. பார்த்துக்கிறேன்னு சும்மா எதுவாக சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னை வேண்டான்ற ஒரு நிலைமைக்கு எனக்கு தள்ளி விட்டுட்டு இது பண்ணுறாங்க. அதனால் எனக்கு குழந்தைய வச்சுட்டு இல்லை. எனக்கு கவர்மெண்ட்டு அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.